Hello friends, welcome to DJobs Mill. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருந்தீங்க இல்லையா, டிஎன்பிஎல்லேருந்து ஒரு புதுசாக ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎல் அப்படின்னா தமிழ்நாடு காகிதம் உற்பத்தி மற்றும் செய்தித்தாள் அச்சடிக்கும் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான உற்பத்தி தொழிற்சாலை, காகித உற்பத்தி தொழிற்சாலை கரூர், திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி லாபம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இங்கேருந்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு, நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டிங் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎல்லோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அதாவது கிண்டி சென்னை லொக்கேஷனில் இருக்குது. அங்கே நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹியரிங் ப்ரொசீஜர், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டோட கட் ஆஃப், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க சென்னையில். சரிங்களா? இந்த ரிட்டன் டெஸ்ட்டு சிலபஸ் டிகிரி லெவலில் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது www.tnpl.com/career இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துருங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா January 24 இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிப்ட் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துடணும். அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி January 31 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அதை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அந்த அப்ளிகேஷனோட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி அதை ஒரு A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு January 31 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அப்ளை ப்ரொசீஜர் இப்படி தான். ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அது கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை ஒரு A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு இந்த அட்ரஸ்க்கு மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் January 31. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கான குவாலிஃபிகேஷன், இதுக்கு எம்காம் படிச்சிருக்கணும். இன்னும் ப்ரோ எம்காம் கேட்டிருக்காங்களே, நான் பிகாம் தானே படிச்சிருக்கேன், எம்காம் நான் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபுல் டைமில் எம்காம் படிச்சிருந்தால் மட்டும்தான் அங்கே அப்ளை பண்ண முடியும். சில பேர் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருப்பாங்க. பிகாம் படிச்சுட்டு எம்காம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஃபஸ்ட் கிளாஸில் எம்காம் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் எம்காம் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் முன்னுரிமை யாருக்கு தராங்க அப்படின்னா, டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை, அதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூடுதல் தகுதி இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்காம் படித்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை தருவாங்க. இது தேவையில்லை, எம்காம் படிச்சிருந்தால் மட்டும் போதும். அடுத்து ஏஜ். ஜென்ரலாக இருக்கீங்க, பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் 25 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் 27 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை, அந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 18 இருக்கணும். ஸோ குறைஞ்சது 18, அதிகபட்சம் இந்த வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இதில் ஒரு 3 வேக்கன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி. இந்த ஜென்ரலில் யார் வேணாலும் போட்டி போடலாம். எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி எல்லாருமே ஜென்ரலில் போட்டி போடலாம். அது ஒரு காமனான கேட்டகிரி. பொது பிரிவினர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கம்யூனிட்டி. அதில் யார் வேணாலும் போட்டி போடலாம். அடுத்து எம்பிசி, டிஎன்சியில் ஒரு வேக்கன்சி, எஸ்சியில் ஒரு வேக்கன்சி. இப்போ எம்பிசியில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு எம்பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எம்பிசி மட்டும்தான் அதில் போட்டி போட முடியும். ஏன்னா அது எம்பிசிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி எஸ்சியில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகிரி மட்டும்தான் இதில் போட்டி போட முடியும். ஸோ பிசி முஸ்லீம் இவங்கெல்லாம் ஜென்ரலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்களே, எப்படி அப்ளை பண்ணுறது? சென்னையில் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, காம்படிஷன் வேறு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க.
இது 3 வேக்கன்சி தான். ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க. இப்போ இந்த 3 வேக்கன்சிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 அப்ளிகேஷன் வருது அப்படின்னா, அதில் யார் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எம்காமில் யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிகிரி லெவலில் தான் இருக்கும். அந்த டிகிரி லெவலில் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெப்சைட்டில் தரல. வெப்சைட் சிலபஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த சிலபஸ் ரிலேட்டடாக நீங்கள் படித்தா மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்து இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே கிண்டி சென்னை லொக்கேஷனில் தான் இருக்கும். கார்ப்பரேட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. டிஎன்பிஎல்லோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் கிண்டி சென்னை லொக்கேஷனில் இருக்குது. உற்பத்தி தொழிற்சாலை கரூர் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உங்களுக்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸில் தான் இருக்கும். ஆஃபீஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உற்பத்தி தொழிற்சாலையில் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரிங்களா. மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு ஆஃபீஸில் மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்குங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்து A4 ஷீட்டுக்குள்ளே போட்டு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்க பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அதை நீங்கள் A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டுடணும். A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டுட்டு அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரைனி இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த A4 ஷீட் கவர் மேலே ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஃப்ரம் டு அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்காது. ஏன்னா நிறைய முறை நீங்கள் ஆஃப்லைனில் நிறைய அப்ளை வீடியோஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணால் போதும். அடுத்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே புது ஃபார்மேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. அதாவது பழைய சர்டிஃபிகேட்லாம் வந்து செல்லாது. அதுக்கான ஜியோ வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், உங்கள் ஃபோட்டோ போட்டு அதுக்கு வேலிடிட்டி பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ பிசி சர்டிஃபிகேட்டு, எம்பிசி சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும். பழைய சர்டிஃபிகேட் இருந்தால் அது செல்லாது. புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் 3 டேஸில் வந்து நீங்கள் வாங்கிடலாம் சரிங்களா. இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டுடணும் கீழே. அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் January 10 ஆல்ரெடி இப்போ ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட் January 24க்குள்ளே அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து January 31க்குள்ளே அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.